ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைக்ரோமெட்ரி ஒரு பேராசைட்டாலஜியோட லெபார்ட்ரி டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு மைக்ரோமெட்ரின்னு என்னென்னா, ஒரு மைக்ரோஸ்கோப்பிக் ஆர்கானிசம் வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இங்கே பேராசைட்டாலஜியில் வார்ம்ஸோட எக்ஸு இதோட லென்த் மெஷர் பண்ண போகிறோம். இன் சம் கேசஸ் த ஆர்கானிசம்ஸ் ஓட சைஸ். ஓகே, இதில் ஆக்யுலார் மைக்ரோமீட்டர், ஸ்டேஜ் மைக்ரோமீட்டர்னு ரெண்டு இருக்குது. அது என்னென்ட்டு ஒன்று பார்ப்போம். ஸோ இதில் என்னெல்லாம் நமக்கு தேவை மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்ட் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் ஆக்யுலார் மைக்ரோமீட்டர், அப்புறம் ஸ்டேஜ் மைக்ரோமீட்டர், ஒரு மைக்ரோஸ்கோப், நம்ம என்ன மெஷர் பண்ண போகிறோமோ அந்த ஸ்லைடு. இட் கேன் பி எனிதிங். இங்கே நம்ம எக்ஸாம்பிளாக ஆஸ்காரிஸ் லும்ப்ரிகாய்டிஸ் அப்படின்ற ஒரு புழுவோட முட்டையை யூஸ் பண்ணுறோம். ஆஸ்காரிஸ் ஓவா. ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து மெஷர் பண்ணிட முடியாது. அந்த ஆக்யுலார் அண்ட் ஸ்டேஜ் மைக்ரோமீட்டரை இந்த மைக்ரோஸ்கோப்பில் வச்சு கேலிப்ரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும். எதுக்குன்னா, ஒவ்வொரு மைக்ரோஸ்கோப்லேயும் மைக்ரோஸ்கோப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அப்ஜெக்டிவ் லென்சஸ், ஒவ்வொரு மேக்னிஃபிகேஷன்லேயும் இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் நம்ம வந்து எப்பயுமே மேக்னிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணால் இந்த கேலிப்ரேஷனும் திரும்ப திரும்ப பண்ணணும். ஓகே, இதுதான் ஆக்யுலார் மைக்ரோமீட்டர். இது ரவுண்டாக ஒரு கிளாஸ் டிஸ்க் மாதிரி இருக்கும். 100 ஈக்குவல் டிவிஷன்ஸ் இருக்கும். ஆனால் இதுக்கு வேல்யூ கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷின்ஸில் இதில் வந்து வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. நோ அப்சல்யூட் வேல்யூ. ஆனால் 100 ஈக்குவல் டிவிஷன்ஸ் இருக்குது. ஓகே, இது வந்து எங்கே வைப்பாங்கன்னா, ஐபீஸ் இருக்குது பார்த்திங்களா, மைக்ரோஸ்கோப்பில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த இடத்துல அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஃபிட் பண்ணுவாங்க. நம்ம வந்து கேலிப்ரேஷன் பண்ண போகிறது இந்த ஆக்யுலார் மைக்ரோமீட்டர் தான். எதை வச்சுன்னா, ஸ்டேஜ் மைக்ரோமீட்டர் வச்சு. இதில் வந்து வேல்யூ இருக்குது. ஸ்டேஜ் மைக்ரோமீட்டர் இஸ் யூஸ் டு கேலிப்ரேட் த ஆக்யுலார் மைக்ரோமீட்டர். ஓகே, இது பார்க்குறதுக்கு மைக்ரோஸ்கோப் ஸ்லைடு மாதிரியே இருக்குங்கிறாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்கேல் இருக்கும். அதில் அது ஸ்மாலஸ்ட் லைன் வந்து நம்ம 0.01 mm மெஷர்மெண்ட் சொல்லுவோம். பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆக்யுலார் மைக்ரோமீட்டர் அந்த ஐபீஸில், மைக்ரோஸ்கோப்போட ஐபீஸில் ஃபிட் பண்ணணும். இப்படி தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மைக்ரோஸ்கோப்பில் இது பார்க்கும்பொழுது ஆக்யுலார் மைக்ரோமீட்டரில் இந்த மாதிரி 0லேருந்து 100 வரைக்கும் லைன் ஈக்குவல் டிவிஷன்ஸ் இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து வேல்யூ இல்லைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹேம் ஹேஸ் நோ அப்சல்யூட் வேல்யூ அன்லெஸ் கேலிப்ரேட்டட் வித் ஸ்டேஜ் மைக்ரோமீட்டர். நல்லா அந்த வார்த்தையை பார்த்துக்கோங்க. கேலிப்ரேட் பண்ணால் ஆக்யுலோ மைக்ரோமீட்டருக்கு வேல்யூ இருக்குது. வித்தவுட் கேலிப்ரேஷன் தெர் இஸ் நோ வேல்யூ ஃபார் ஆக்யுலார் மைக்ரோமீட்டர். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் மைக்ரோமீட்டரை வந்து ஃபஸ்ட்டு லோ பவர் அப்ஜெக்டிவ் எல்பிஓன்னு அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ரிமெம்பர், வேறு மேக்னிஃபிகேஷன் மாத்திரம் ஹை பவர் அப்ஜெக்டிவ் வைக்கிறோம்னா திரும்பி கேலிப்ரேஷன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஸ்டேஜ் மைக்ரோமீட்டர் இப்படி தான் இருக்கும். இதில் எந்த நம்பர்ஸும் எழுதியிருக்காது. பட் ஆக்யுலார் மைக்ரோமீட்டரில் 0 to 100 ஈக்குவல் டிவிஷன்ஸ் நம்பர் எழுதியிருக்கும். இது நம்பர்ஸ் எழுதிடலனாலும் இதில் தான் வேல்யூ இருக்குது. ஸ்டேஜ் மைக்ரோமீட்டரில் தான் ஆக்சுவலாக வேல்யூவே இருக்குது, ஆக்யுலரில் கிடையாது. இந்த வேல்யூ ஆஃப் ஸ்மால் லைன் பார்த்திங்கன்னா 0.01. ஸோ இதே மாதிரி 0.01 லைன்ஸ் இது கண்டினியூஸாக இருக்குல்ல, நடுவில் பிக் லைன்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து 0.1 mm மெஷர்மெண்ட்ஸ். ஓகே, அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆக்யுலார் மைக்ரோமீட்டர் வந்து இதில் ஐபீஸில் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு சில லைன்ஸ் இருக்கா, அந்த லைன்ஸையும் ஸ்டேஜ் மைக்ரோமீட்டரில் இருக்க லைன்ஸையும் அலைன் பண்ணணும் ப்ராப்பராக, ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக. எப்படி பண்ணணும்னா, இந்த ரெஃபரன்ஸ் வந்து 0 வச்சுக்கணும். இந்த 0 லைன் மேலே
நம்மளோட ஸ்டேஜ் மைக்ரோமீட்டரோட ஃபஸ்ட்டு லைனை வந்து அலைன் பண்ணணும். அலைன் பண்ணோன்னே இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய லைன்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட ஸ்டேஜ் மைக்ரோமீட்டர். இது அந்த நம்பர்ஸ் போட்டிருக்குல்ல 0, 10, 20, 30, 40, 15 இதெல்லாம் வந்து ஆக்யுலர் மைக்ரோமீட்டரில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். ஸோ எக்ஸாக்டாக சூப்பர் இம்போஸ் ஆகணும் அந்த 0. அப்புறம் இப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த 0லேருந்து பார்க்கக்கூடாது. கடைசியாக எங்கே வந்து எக்ஸாக்டாக இந்த ஸ்டேஜ் மைக்ரோமீட்டரோட லைனும் ஆக்யுலர் மைக்ரோமீட்டரோட லைனும் சூப்பர் இம்போஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஒரு சில லைன்ஸுக்கு மேலே வந்து எக்ஸாக்டாக வந்து ஒன்று மேலே ஒன்று இருக்காது. ஸோ கடைசியாக எங்கே வந்து சூப்பர் இம்போஸ் ஆகுதுன்னு செக் பண்ணணும். Stage and ocular measurements by counting the next exact superimposed line starting from the farthest right from the 0 லைன்னு கொடுத்துருக்காங்க. 0 லைன்லேருந்து பார்க்கும்போது கடைசியாக எங்கே வந்து எக்ஸாக்டாக சூப்பர் இம்போஸ் ஆகிருக்கு. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு 0, 10, 20, 30 இருக்கா. இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் தான் வந்து ஒன்று சூப்பர் இம்போஸ் ஆகிருக்கும், ஒன்று மேலே ஒன்று இருக்கும். அதுக்கு மேலே வந்து லைட்டாக மிஸ் அலைங் ஆகிருக்கும். பாருங்கள், இந்த 70 கிட்டலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் அலைங் ஆகிருக்கும். சரி, இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா இவங்க வந்து லெட்ஸ் டேக் 20ங்கிறாங்க. பார்க்கும்போது ஸ்டேஜ் மைக்ரோமீட்டர் லைனை கவுண்ட் பண்ணிங்கன்னா 0. அந்த பெரிய லைன்ஸ் எல்லாம் ஸ்டேஜ் மைக்ரோமீட்டர்துன்னு சொன்னோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு லைன் 0, செகண்ட் 0.01, 0.02, 0.03, 0.04, 0.05 தான் இந்த 20 அலைன் ஆகிருக்கு. ஸோ ஸ்டேஜ் மைக்ரோமீட்டர் யூனிட் படி 0.05 mm ஸ்டேஜ் யூனிட் இப்படி தான் வந்து ஒரு மெஷர்மெண்ட்டை நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ஸ்டேஜ் யூனிட். இதுவே ஆக்யுலர் மைக்ரோமீட்டர் இருந்துச்சுன்னா ஆக்யுலர் யூனிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஆக்யுலர் யூனிட்டு தான் போடுறோமே தவிர இந்த 20க்கு பக்கத்தில் வேறு மெஷர்மெண்ட்டோட யூனிட் எதுவுமே இல்லை. ஆனால் ஸ்டேஜ் மைக்ரோமீட்டருக்கு எம்எம்னு போட்டிருக்கோம். ஓகே, எப்படி இந்த 2 வேல்யூ வந்துச்சுன்னு உங்களுக்கு புரியுதா? பெரிய லைனை கவுண்ட் பண்ணும்போது அது ஸ்டேஜ் மைக்ரோமீட்டர். ஃபஸ்ட்டு லைன் ஸ்டேஜ்லேயும் சரி ஆக்யுலர்லேயும் சரி 0 தான். செகண்ட் லைன் பாருங்கள், ஸ்டேஜில் 0.01, அதுலேருந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த 20ன்னு இருக்கக்கூடிய லைனுக்கு மேலே இருக்கக்கூடிய பெரிய லைனோட வேல்யூ 0.05 mm. 20ன்னு எழுதியிருக்கிறது வந்து ஆக்யுலர் மைக்ரோமீட்ரு. ஸோ 20 ஆக்யுலர் யூனிட் வந்து 0.05 mm ஸ்டேஜ் யூனிட் மேலே ஓவர்லாப் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் எக்ஸாம்லேயும் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு லைனை வந்து ரெஃபரன்ஸுக்கு வச்சுட்டு ஸோ இங்கேருந்து இங்கே இப்போ இதை வந்து மெஷர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை ஏதாவது ஒரு வேல்யூ கூட நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இது தெரிஞ்சோடனே ஸ்டேஜ் மைக்ரோமீட்டரோட வேல்யூவும் ஆக்யுலரோட வேல்யூவும் தெரிஞ்சோடனே இதை நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டேஷன் பண்ணணும். எப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டேஜ் மைக்ரோமீட்டர் யூனிட் நம்ம பார்த்தோம்னா 0.05 mm, அது டிவைடட் பை ஆக்யுலர் மைக்ரோமீட்டர் யூனிட்ஸ் ஆன 20 ஆக்யுலர் யூனிட்ஸ் இன்ட்டு 1000. ஸோ இது கேல்குலேட் பண்ணால் 2.5 வரும். வர்ற ஆன்சரை மைக்ரான்னு சொல்லணும். ஸோ 2.5 மைக்ரான்ஸ். ஸோ இப்போது இது வந்து கேலிப்ரேட்டட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இனிஷியலாக நம்ம ஆக்யுலர் மைக்ரோமீட்டருக்கு வேல்யூ இல்லைன்னு சொன்னோம்ல. இப்போ வந்து ஸ்டேஜ் மைக்ரோமீட்டரை வச்சு ஆக்யுலர் மைக்ரோமீட்டரை கேலிப்ரேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு கேலிப்ரேட்டட் வேல்யூ ஐடென்டிஃபை த கேலிப்ரேட்டட் வேல்யூன்னு கொடுத்துட்டு 2 நம்பர் கொடுத்தா நீங்கள் இந்த மாதிரி கேல்குலேஷன் போட்டு ஆன்சர் எடுக்கணும். வர்ற ஆன்சரை மைக்ரான்னு எழுதணும் பக்கத்தில். ஓகே, ஸோ இது நெக்ஸ்ட்டு இந்த கேலிப்ரேட்டட் வேல்யூ கிடைச்சோடனே நம்ம அதை ஸ்டேஜ் மைக்ரோமீட்டரை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட ஆக்சுவல் ஸ்லைடு
அந்த ஸ்டேஜ் மைக்ரோமீட்டரோட பர்பஸ் என்னென்னா ஆக்யூலாரை கேலிப்ரேட் பண்ணுறது தான். ஸோ அது முடிஞ்சோடனே அந்த ஸ்டேஜ் மைக்ரோமீட்டரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் மைக்ரோஸ்கோப்லேருந்து. ஆக்யூலாரை வந்து அப்படியே தான் இருக்கணும். ஐபீஸில் இருக்கக்கூடிய ஆக்யூலாரை எடுக்கவே கூடாது, அது அங்கே தான் இருக்கணும். ஸ்டேஜை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸ்டேஜ் மைக்ரோமீட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு, நம்மளோட எதை நம்ம மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறோம், எந்த இப்போ எக் சைஸாக, இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆஸ்காரிஸ் ஓவாக எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து ஆஸ்காரிஸோட முட்டை, அது வந்து ஸ்லைடில் இருக்குது. ஸோ இப்போ இதை மெஷர் பண்ண போகிறோம். இந்த முட்டையை வச்சோடனே நம்மளோட இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் மைக்ரோமீட்டரே இல்லை இந்த பிக்சரில். ஒன்லி ஸ்மால் லைன்ஸ் இருக்குது, 0, 10, 20. இது வந்து ஆக்யூலர் மைக்ரோமீட்ரு. இப்போ இந்த முட்டையை வந்து எக்ஸாக்டாக 0வோட அந்த ஃபஸ்ட் பாயிண்டில் வச்சோன்னா எவ்வளோ லென்த்துக்கு அந்த எக் போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இங்கே பார்க்கும்பொழுது 20லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 21, 22, 23, இது வந்து 24th லைன். ஓகே, ஸோ எக்கு இங்கே பார்க்கும்பொழுது 24ன்னு உங்களுக்கு கிடச்சதா. ஸோ அந்த 24 இன்ட்டு நம்ம கம்ப்யூட் பண்ண வேல்யூ 2.5 மைக்ரான், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 60 மைக்ரான்ஸ்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. இதுதான் ஃபைனல் வேல்யூ. இதுதான் இந்த ஓவாவோட ரொம்ப ப்ரிசைஸான மெஷர்மெண்ட், 60 மைக்ரான்ஸ். ஸோ இந்த மைக்ரோமீட்டர் யூஸ் பண்ணுறதோட பர்பஸே வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசமோ இல்லை அதோட இந்த மாதிரி எக்ஸோட ஒரு ப்ரிசைஸான மெஷர்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மைக்ரான்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேலிப்ரேட் பண்ணி மைக்ரான்ஸில் ஒரு காம்ப்யூட்டேஷன் வேல்யூ எடுத்தோம். அந்த வேல்யூ கூட இந்த எக்கோட லென்த்தை மல்டிப்ளை பண்ணும்போது அந்த எக்குக்கான ஆக்சுவல் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். அதுதான் 60 மைக்ரான்ஸ். அந்த 2.5ங்கிறது கேலிப்ரேட்டட் வேல்யூ, அது வந்து எக் சைஸ் கிடையாது. இப்போ நம்ம வந்து அந்த கம்ப்யூட் பண்ண வேல்யூவும் இங்கே நம்ம எக்கு வச்சு மெஷர் பண்ணும்போது ஒரு வேல்யூ வருதில்ல, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர்ற ஃபைனல் ஆன்சர் தான் வந்து அந்த எக்கோட லென்த்து சைஸு. ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து 0, 10 மேலே இந்த மாதிரி ரெட் லைன் போட்டாங்க. எக்ஸாம் பேப்பர்லேயும் இப்படி தான் வரும், எக்ஸாமுக்கும் கொஷின்ஸ் இப்படி தான் வரும். ஏதாவது ஒரு 2 வேல்யூஸ் மேலே லைன் போட்டுருவாங்க. ஸோ கடைசியாக எந்த லைன் வந்து ஓவர்லாப் பார்த்தீங்கன்னா இங்கே 10 வந்து அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா 10 ஆக்யூலார் யூனிட்ஸ், ரிமெம்பர் த வேர்ட் ஆக்யூலார் யூனிட். அண்ட் ஸ்டேஜ் மைக்ரோமீட்டரில் கவுண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த பெரிய லைனை 0.01, 0.02, 0.03, 0.04, 0.05. ஸோ நமக்கு வந்து 0.05 mm கிடச்சிருச்சு. ஸோ 0.05 mm ஸ்டேஜ் மைக்ரோமீட்டரோட வேல்யூ. ஆக்யூலார் மைக்ரோமீட்டருக்கு 10 ஆக்யூலார் யூனிட்ஸ். இப்போது ஃபார்முலா படி பார்த்தோன்னா ஸ்டேஜ் பை ஆக்யூலார் இன்ட்டு 1000. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0.05 டிவைடட் பை 10 இன்ட்டு 1000 படமாக 5 மைக்ரான் வருது. ஸோ இந்த 5 மைக்ரானை நம்ம வந்து கேலிப்ரேட்டட் வேல்யூன்னு சொல்லுவோம். இப்போது ஸ்டேஜ் மைக்ரோமீட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன மெஷர் பண்ணணும். இப்போ ஆஸ்காரிஸ் ஓவோவை வச்சாச்சு. ஆஸ்காரிஸ் ஓவோட லென்த்து பார்த்திங்கன்னா 31 வருது. இந்த 31 இன்ட்டு நம்ம மேலே கேலிப்ரேட் பண்ண 5 மைக்ரான், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபைனலாக 155 மைக்ரான்ஸ்ன்னு வரும். அதுதான் இந்த எக்கோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட். இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, 31க்கு பக்கத்தில் எந்த யூனிட்டுமே இல்லை. ஏன்னா இங்கே வந்து ஆக்யூலார் மைக்ரோமீட்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து வேல்யூ இல்லை. ஸோ 31 அப்படியே தான் இருக்கும். அவ்வளோதான்.